முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான மானியம் தொடர்பான புதிய கட்டுப்பாடு முட்டாள்தனமானது, நியாயமற்றது மற்றும் அபத்தமானது. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளார். தாங்கள் எதிர்நோக்கும் சமூக பொருளாதார சவால்களை தீர்ப்பதில் மத்திய அரசாங்கம் தோல்வி கண்டிருப்பதாக இந்தியர்கள் ஏற்கனவே கடும் ஏமாற்றத்தில் இருக்கின்றனர். இந்த லட்சணத்தில் மானியம் வழங்கல் தொடர்பான புதிய கட்டுப்பாடுகள் அரசாங்கம் மீதான அவர்களின் கொஞ்ச நஞ்ச ஆதரவையும் அளித்துவிடும் என அவர் கூறினார். இந்தியர்களை கிள்ளுக்கிரியாக எண்ணிவிட வேண்டாம். இந்நாட்டின் மேம்பாட்டுக்கும் நலனுக்கும் அரும்பாடுபட்டவர்கள் இந்தியர்கள். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை இப்படி அவமதிக்காதீர்கள். நியாயமாகவும் பொறுப்போடும் நடந்து கொள்ள வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும். பெரும்பாலான இந்திய ஆலயங்கள் நிதி சிக்கலை எதிர்நோக்கியுள்ளன. அவற்றை பழுது பார்க்கவும் பராமரிக்கவும் ஆபத்து அவசர பணிகளை மேற்கொள்ளவும் போதுமான நிதி தேவைப்படுகிறது. அவர்களைப் போல் 3 ஆண்டுகள் காத்திருக்க சொன்னால் எப்படி என தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஒருவேளை நிதி முறைகேடு நடந்து விடுமா என்பதுதான் அரசாங்கத்தின் கவலையாக இருந்தால் அவர்கள் நிதியை வழங்குவதற்கு முன் மதிப்பீடு செய்ய மதிப்பீடு மற்றும் கண்காணிப்பு குழுவை அனுப்பலாம். எனவே வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு மேற்கண்ட உத்தேச சட்ட திருத்தத்தை இதோடு நிறுத்திக் கொள்வதே சரி என சரவணன் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியுள்ளார். மானியம் கிடைத்த முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கு புதிய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க 3 ஆண்டுகள் தடை விதிக்கும் அரசாங்கத்தின் உத்தேச பரிந்துரை மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.